வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோட அபி தமிழா. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு க்ரியேட்டிவான ஆல்பம் பேஜ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 கிரியேட்டிவ் பேஜ் ஆல்பம் டிசைன் டியூட்டோரியல் போட்டிருந்தேன். ஒவ்வொரு டியூட்டோரியல்லையுமே டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த 3 டியூட்டோரியலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தா முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 12x36 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பிக்சல்ஸ்ன்ற இடத்துல இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு வித் வந்து 36 கொடுத்துக்கிறேன். தென் ஹைட் வந்து 12 கொடுத்துக்கிறேன். அண்ட் ரெசல்யூஷன் 300 கொடுத்துட்டு கலர் மோட் RGBயில் அப்படியே வச்சுட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பேஜை வந்து ஸ்பைன் ஏரியாவில் சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணணும். தென் சுற்றி மார்ஜின் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்பர் வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு 2 காலமாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அண்ட் மார்ஜின் செக் பண்ணிவிட்டு 1.5 சென்டிமீட்டர் எல்லாத்துலேயுமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி ஈவனாக 1.5 சென்டிமீட்டர் மார்ஜின் கிடைக்கும். தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு இமேஜ் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் முடிச்சிடலாம். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இதில் வந்து இவங்களோட லெக் இந்த பார்ட்டை வந்து கரெக்டாக இந்த மார்ஜினுக்கு கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இமேஜை இப்போ Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டு ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக சைஸு. ஸோ இந்தளவு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜை இந்த பேஜ் ஸ்ப்ளிட் ஆகிற இந்த கைட்ஸ் வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த கப்புள்ஸை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு காப்பி வைக்கணும். ஸோ Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு கீழே உள்ள இந்த இமேஜை ஹைட் பண்ணிக்கிறேன். தென் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல் இல்லைனா பென் டூல் வச்சு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழேலாம் இங்கே ப்ராப்பரான செலெக்ஷன் இல்லை. நம்ம வந்து மேலே தான் இங்கே டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ நமக்கு மேலே செலெக்ஷன் ஓரளவு ஓகேவாக இருக்குது. அதனால் நான் அப்படியே விட்டுறேன். இப்போ கீழே இருக்க இந்த லேயர் மாஸ்க் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே மாஸ்க் ஆகிடுச்சு சைடில். அண்ட் இந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும்தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஆல் டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க லேயரை ஆன் பண்ணிக்கிறேன். தென் T கிளிக் பண்ணி ஃபுல் கேப்ஸில் ரொமான்டிக் அப்படின்ற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் வந்து டெலிரியம் NCV அப்படின்ற ஃபாண்ட்டு. ஸோ Ctrl+T கொடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலையுமே கேப் நிறையா இருக்குது. ஸோ ட்ராக்கிங் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அகைன் Ctrl+T கொடுத்து கேரக்டர் பேனலில் இந்த VA அப்படின்ட்டு இருக்குல்ல, இதான் ட்ராக்கிங். ஸோ இதை வந்து 0 கொடுத்துக்கிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட கலர் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கலாம். தென் இப்போ Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜுக்கு சென்டராக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைடில் இருக்க கேப்பும் இந்த சைடில் இருக்க கேப்பும் ஈவனாக இருக்கணும். இப்போ அந்த கப்புள்ஸ் மேலே ஸ்ட்ரோக் வர மாதிரி பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் லேயரை ட்ராக் பண்ணி ஃபுல்லாகவே டாப்பில் கொண்டு போயிடுறேன். ஸோ நமக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் லேயர் இருக்குது. இந்த இமேஜுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் லேயர் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பொசிஷன் வந்து இன்சைடில் தான் இருக்கணும், அவுட் சைடில் இருக்கக்கூடாது. தென் சைஸ் வந்து ஒரு 13 or 14 கொடுத்துக்கிறேன். பிளெண்ட் மோட் நார்மலாகவே இருக்கட்டும். கலர் வந்து இதில் என்ன கலர் கொடுக்குறோமோ அதே கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒயிட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த டெக்ஸ்ட் லேயரோட ஃபில்லை வந்து ஃபுல்லாகவே 0 பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக் மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். இதில் இருக்க ஃபில் வந்து 0 ஆகிடுச்சு. அதனால் வந்து கப்புள்ஸோட இமேஜ் வந்து நமக்கு முன்னாடி விசிபிளாக தெரியும். இப்போ இவர் வந்து பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. தென் இந்த ஹேண்டு அண்ட் இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம எரேஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ரோக்கை. ஸோ இந்த டெக்ஸ்ட்லேயே இருக்குது ஒரு மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு ஒயிட் மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்ல இருக்கணும். இந்த எண்ணில் மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபோர்க்ரவுண்ட் கலரை இந்த மாஸ்கில் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு முன்னாடி இருக்க அந்த லைன்ஸ்லாம் வந்து விசிபிளாக இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வேணாம் அப்படின்னா இதுலேயும் வந்து நீங்கள் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணி இதுலேயும் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ நமக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும். இப்போ இந்த ஃபேஸிங் பேஜஸில் ஒரு ஃபேஸிங் பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்த பேஜ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளேஸில் நம்ம டபுள் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி மார்ஜின் டாப்பில் படுற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைடில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சப்ஜெக்ட் செலக்ட் ஆனதும் கீழே இருக்க அந்த லேயர் மாஸ்க் ஐக்கான கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளார வர போகிற இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன்.
இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்ம உள்ளார இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். பட் பேக்ரவுண்ட் வந்து நமக்கு பத்தாது. ஸோ பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணி பேட்ச் பண்ணி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் பண்ண போகிறது வந்து கண்டென்ட் அவர் ஸ்கேல் டூலில் வச்சு பண்ண போகிறேன். ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் செலக்டில் போயிட்டு சேவ் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். நேம் வந்து கப்பல்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்டென்ட் அவர் ஸ்கேல் டூல் பண்ணுறதுக்கு இது வந்து ராஸ்ட்ரைஸாக தான் இருக்கணும் இமேஜ். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ராஸ்ட்ரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவர் ஸ்கேல் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் மேலே ப்ரொடெக்ட் அப்படின்றதுல. அப்போ தான் நம்ம கப்புள்ஸ் இமேஜ் டிஸ்டர்ப் ஆகாமல் பேக்ரவுண்ட் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸோ நம்ம கப்புள்ஸ் இமேஜ் எந்த மாதிரி டிஸ்டர்புமே ஆகலை, நமக்கு பேக்ரவுண்ட் மட்டும் தான் ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி ஆல்ட் ஹோல்டு பண்ணி டாப்லையும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஸோ இந்த அளவு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கு மேலே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளார வந்துடும். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து லைட்டாக ரீசைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ராஸ்டரை மாற்றிட்டோம், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்ததை. ரொம்ப பண்ணிங்கன்னா குவாலிட்டி ரொம்ப அடி வாங்கும். இந்த மாதிரி உள்ளார விசிபிளாக தெரிகிற அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த இமேஜில் வந்து ஃபேஸை மட்டும் கொஞ்சம் ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து நம்ம பிளாக்ல என்னெல்லாம் அப்ளை ஆகிறோமோ அது மட்டும் தான் இங்கே ரிவீல் ஆகும். ஸோ கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கிரேடியன்ட் பார் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இந்த சைடு ஒயிட்டில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் இங்கேயும் கலர் இருக்குது பட் ஏன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கலர் வரும். மேலே இந்த ஸ்லைடரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒப்பாசிட்டி வந்து 0 இருக்கும். ஸோ 0 இருக்கனால இந்த இடத்துல நமக்கு எந்த சாலிட் கலருமே இல்லை. அண்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி 100 இருக்கும். கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இது கலர். ஸோ கீழே இருக்கிறது கலர் சூஸ் பண்ணுறது, மேலே இருக்கிறது இந்த ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த கலரில் வந்து நம்ம பிளாக் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பியூர் பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பிளாக்லேருந்து இந்த மாதிரி 0 ஒப்பாசிட்டிக்கு ஃபேட் ஆகுது. ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். நார்மலாக இந்த ஒயிட் மாஸ்கில் பிளாக்கை நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரிவீல் ஆகும். ஸோ நம்ம கிரேடியண்ட்டில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஃபேட் வந்து ரொம்ப யூனிஃபார்மாக கிடைக்கும். நம்ம பெயிண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிரேடியண்ட்டில் பண்ணிங்கன்னா யூனிஃபார்மாக கிடைக்கும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டாப்லேருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி ரிவீல் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஒப்பாசிட்டி ஒரு 33 ஆர் ஒரு சம்திங் 50 கிட்ட வச்சுக்கிறேன். மேக் ஷூர் ப்ரஷ்ஷோட டைப் வந்து சாஃப்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேஸில் இந்த மாதிரி லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபேஸ்லையும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் விசிபிளாக இருந்தால் போதும், மீதி எதுவுமே விசிபிளாக இருக்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் இதே இமேஜ் டூப்ளிகேட் பண்ணி நம்ம இங்கே ஒன்று வைக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் ஓவராக ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் எக்ஸை ப்ரெஸ் பண்ணி ஒயிட் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரிவீல் ஆனதெல்லாம் திருப்பி வந்து அந்த இமேஜாக மாறிடும். அண்ட் அகைன் எக்ஸை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸில் ரிவீல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலரை ஸ்வாப் பண்ணி ரிவீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி அந்த கலர் டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபில்லை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் இந்த மாதிரி ஆரஞ்சு தீமில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீமில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த கிரேடியன்ட் வந்து லீனியராக இருக்க வேணாம், ரேடியலாக மாற்றிக்கோங்க. பிகாஸ் உள்ளார நம்ம டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். இந்த சென்டரில் இருக்க இந்த எல்லோ வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கேல் அப்படின்றத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கில் வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி கொண்டு போகணும். ஸோ இந்த 2 இமேஜுக்குமே பின்னாடி இப்படி கொண்டு போயிடுறேன். ஸோ இதில் இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். இதோட ஃபாண்ட் வந்து நான் பேபி ஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ டுகெதர்னு டைப் பண்ணிட்டேன். இதோட கலரை வந்து கிரே கலர் மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைட் கிரே இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். அவர் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கிரே யூஸ் ஆகுது. ஸோ பியூர் ஒயிட் தான் நல்லா இருக்குது. சரி ஓகே, ஒயிட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபாரெவர் அப்படின்ற டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இதை வந்து அவான்கார்டு அப்படின்ற ஃபாண்ட்டில் டைப் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் கேப்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். கேரக்டர் பேனரில் இந்த டபுள் டி இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கேப்ஸாக மாறிடும். இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைடு ஏரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்னிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைனா இந்த விஏ அப்படின்றதில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை இங்கே வச்சுக்கலாம். அடுத்து வந்து மேலேயும் கீழேயும் இந்த இமேஜ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 இமேஜுமே ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும். அண்ட் இதுக்கு வந்து எஃப்எக்ஸில் போய்ட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பொசிஷன் இன்சைடில் வச்சுட்டு 14 பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜை கண்ட்ரோல் டி கொடுத்து ஷிஃப்ட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 சைட்லையுமே ஈவனாக ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிள் லேயருக்கு மேலே இந்த இமேஜ் லேயரை கொண்டு போயிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இமேஜை நீங்கள் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை கரெக்டாக இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன்.
வேணும்னா நீங்கள் ரூலரை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக. அண்ட் அகைன் இந்த ரெக்டாங்கிளையும் இந்த இமேஜையும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இதை வந்து லைட்டாக கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி இறக்கிக்கலாம். அண்ட் இந்த 2 டெக்ஸ்ட்டையுமே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி 2 இமேஜுக்கும் சென்டராக வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த இமேஜை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை இதுக்குள்ளார ப்ளேஸ் பண்ணணும். ஸோ Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். இதை வந்து இந்த ரெக்டாங்கிள் மேலே வச்சுட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபோட்டோவுமே யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ இந்த ரெக்டாங்கிளை அகைன் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். Ctrl+T போட்டு கீழே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி சைஸை வந்து இதோட கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த இமேஜோட கீழே ஃபிட் பண்ணிவிட்டு மேலேயும் அதே மாதிரி இதோட ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த இமேஜை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ரெக்டாங்கிளில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி எவ்வளோ தூரம் நமக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேப் அண்ட் இந்த கேப் இந்த ஸ்ட்ரோக் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கு இந்த கேப் எல்லாமே வந்து ஈவன் சைஸில் இருக்கணும். அப்போ தான் பார்க்க வந்து யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ இந்த 3 இமேஜ் அண்ட் இந்த டெக்ஸ்ட்டு இந்த இது எல்லாத்தையுமே இப்போ செலக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கீழே வந்து இந்த மார்ஜினுக்கு எல்லாத்தையுமே அலைன் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம மேலே இங்கே ஒரு பேனர் வச்சு இங்கே வேறு ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பேனரை டூப்ளிகேட் பண்ணி Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி வெர்டிகலாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். இதை நம்ம ஸ்கேல் பண்ணனால இதோட கிரேடியன்ட்டையும் நம்ம ஸ்கேல் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே இந்த ஃபில்லை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை வந்து ரைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த கலர் இங்கே வந்துடும். இப்போ இதே ஸ்ட்ரைப்பை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த 2 பேத்துக்கு இடையில இந்த மாதிரி வச்சுக்கலாம். தென் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த இமேஜோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணி இதோட ஃபில் கலர் வந்து கிரே கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுட்டு அதில் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். வேறு கலர் அண்ட் போல்டு ஃபாண்ட் அந்த மாதிரி கொடுத்து இப்போ நம்ம ஓவராலாக டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் மெயினானது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க அலைன்மெண்ட் தான். இங்கே பாட்டம் அலைன்மெண்ட் அண்ட் இந்த பாட்டம் அலைன்மெண்ட், இந்த டாப் அலைன்மெண்ட்டு அண்ட் இந்த ஹெட்டில் பாருங்கள் இங்கே ஒரு டாப் அலைன்மெண்ட், இங்கே ரைட் அலைன்மெண்ட் அண்ட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிங்கனாலே அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டியூட்டோரியலில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.